மாதங்களுக்கு பிறகு மீண்டும் இன்று நடைபெற்றது பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி. கடந்த பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி மனதின் குரல் நிகழ்ச்சி ஒளிபரப்பான நிலையில் தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. மனோஜ் பாண்டே பதவிக்காலம் இன்றுடன் முடிவடையும் நிலையில் தேசிய போர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி. இந்திய ராணுவத்தின் 29வது ராணுவ தலைமை தளபதியாக ஜெனரல் மனோஜ் பாண்டே கடந்த மே 2022ஆம் ஆண்டு பதவியேற்றார். சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் அருகே ரஷ்யாவின் செயற்கைக்கோள் 100 துண்டுகளாக சிதறியதால் சுனிதா வில்லியம்ஸின் பூமியை நோக்கி பயணம் தாமதமாகிறது. ரஷ்யாவின் ரிசர்ச் P1 என்ற செயற்கைக்கோள் சுக்குநூறாக சிதைந்து குப்பைகள் விண்வெளியில் மிதப்பதால் செயற்கைக்கோள் குப்பைகளால் சுனிதா வில்லியம்ஸின் பயணத்திற்கு பாதிப்பு ஏற்படலாம் என்பதால் ஒத்திவைப்பு. கொரியர் சேவை மூலம் ரூபாய் 1.5 கோடி வருவாய் ஈட்டிய கேரள அரசு போக்குவரத்து துறை லாபத்தை ஈட்டும் வகையில் கொரியர் மற்றும் லாஜிஸ்டிக் சேவையை கடந்த ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கியது குறிப்பிடத்தக்கது. கடலூரில் மர்மநபர்களால் நடுரோட்டில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட அதிமுக நிர்வாகி. கொலையாளிகளை பிடிக்க வலியுறுத்தி உறவினர்களுடன் சேர்ந்து மறியலில் ஈடுபட்ட அதிமுகவினர். கடலூர் அருகே அதிமுக பிரமுகர் புஷ்பநாதன் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். கொலை தொடர்பாக போலீசார் 3 பேரை பிடித்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் கொலையாளிகளை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைப்பு. தமிழகத்தில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தகவல். டெல்லியில் அடுத்த 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை. அருணாச்சல பிரதேசத்திற்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுத்து இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை என தமிழகத்தில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் NIA அதிகாரிகள் சோதனை. ஹிஸ்புத் தஹ்ரீர் அமைப்புக்கு ஆதரவாக செயல்படுவதாக எழுந்த புகாரில் சோதனை நடைபெற்று வருவதாக தகவல். எங்கள் இந்திய அணி 2வது முறை T20 உலகக்கோப்பையை முழுமையான ஆதிக்கத்துடன் வென்றதை கொண்டாடுவதில் மகிழ்ச்சி. T20 உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. 17 ஆண்டுகளுக்கு பின்னர் 2வது முறையாக T20 உலகக்கோப்பையை இந்திய அணி வென்று சாதனை படைத்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. ICC T20 உலகக்கோப்பையில் அற்புதமான வெற்றியை பெற்ற இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் பதிவு. ICC கோப்பையை வெல்வதற்கு நம்முடைய சாம்பியன் அணி முழு தகுதி பெற்றிருப்பது என்பதில் சந்தேகமில்லை. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இந்திய அணிக்கு வாழ்த்து. இந்திய நாட்டிற்கே பெருமையை தேடி தந்துள்ள இந்திய அணியினருக்கு ஒட்டுமொத்த நாடும் தலை வணங்குகிறது. இந்திய அணிக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வாழ்த்து. டெல்லியில் மழைக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11ஆக உயர்வு. மழையின் பாதிப்புகள் சீரமைக்கப்பட்டு வரும் நிலையில் மின்சாரம் தடைப்பட்ட நிஜாமுதீன், ஜங்புரா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் படிப்படியாக மின்சாரம் கொடுக்கப்பட்டு வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் காசா நகரத்தின் பல்வேறு பகுதிகளின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 40 பேர் உயிரிழப்பு. போர் நிறுத்தத்திற்கு ஹமாஸ் தயாராக உள்ள நிலையில் இஸ்ரேல் அதை மறுத்து வருவதாக ஹமாஸ் குற்றச்சாட்டு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.